ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 27 ஆஃப் ட்விங் லீட் கோட் ப்ராப்ளம். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா 3, 4, 5 ரிவர்ஸ் வவல்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங்கா. இதில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வவல் கேரக்டர்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணிட்டே வரணும். இதில் நமக்கு கிவனில் ஐஸ்கிரீம்னு கொடுத்துருக்காங்க வேர்டு. அதில் வந்து ஐஇஇங்கிறது தான் வவல்ஸு. ஸோ நம்ம ஐ அண்ட் ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்க வவல்ஸை அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டு வரணும். அப்படி வரப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஏசிஇ சிஆர்இஎல்எம் அப்படி சொல்லிட்டு வரணும். ஸோ நான் வந்து நார்மல் அப்ரோச் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1ல் வந்து லெஃப்ட் 0 அண்ட் ரைட் வந்து n-1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1 இஸ் ஈக்குவல் டு ஏஇஐஓயு ஏஇஐஓயு போத் ஸ்மால் அண்ட் கேப்ஸ் லெட்டர்ஸில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நான் ஒரு வைல் கண்டிஷன் போட்டுக்கிறேன், லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படி சொல்லிட்டு. அண்ட் அதுக்குள்ளார ஒரு வைல் கண்டிஷன் போட்டுக்கிறேன். என்னென்னா s1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் s டாட் கேரட் ஆஃப் லெஃப்ட் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த s1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னா என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம் ஏபிசிடி அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன், பிரிண்ட் ஆஃப் s டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ. ஸோ நான் அந்த இண்டெக்ஸ் ஆஃப்குள்ளே என்ன கேரக்டர் கொடுக்குறேனோ அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ்டு வேல்யூ, அந்த கேரக்டர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கல அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க இண்டெக்ஸ்டு வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் அந்த கேரக்டர் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே கான்செப்ட்ஸு. இந்த s1 ஸ்ட்ரிங் இருக்குல்ல ஏஇஐஓயு, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எனக்கு s டாட் கேரட் ஆஃப் லெஃப்ட் நமக்கு கிவன் இன்புட்டில் எஸ் கொடுத்துருக்காங்களே அந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு வவல்ஸ் இல்லாத கேரக்டர் வரப்போ நான் லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? சேம் அதே மாதிரி ரைட்லேயும் நான் அது பண்ணிக்கிறேன். வைல் s1 ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் s டாட் கேரட் ஆஃப் ரைட் இஸ் ஈக்குவல் டு -1. எனக்கு வவல் கேரக்டர்ஸ் ரைட்லேருந்து நான் இது பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு வரப்போ எனக்கு வவல் கேரக்டர்ஸ் இல்லாதப்போ ரைட்டை நான் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் கான்செப்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்வாப்பிங் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸ்வாப் ஆஃப் s டாட் கேரட் ஆஃப் லெஃப்ட் s டாட் கேரட் ஆஃப் ரைட்டு நான் ஸ்வாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட்டு வந்து 0 அண்ட் ரைட்டு வந்து 7. ஸோ ஸ்ட்ரிங் 1ல் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ வைல் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். 0 லெஸ் தென் 7 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நமக்கு 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ அப்போனா இந்த நம்ம கண்டிஷன் வைல் கண்டிஷன் போய் செக் பண்ணும். ஐ வந்து வவலா இல்லையா, வவல். ஸோ அதனால் அது விட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து எம் செக் பண்ணும். எம் செக் பண்ணுறப்ப அது வவல் இல்லை. ஸோ அதனால் ரைட்டு டிக்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 6 வரும். ஸோ 6 வரப்போ நமக்கு வந்து ஐயும் ஏயும் ஸ்வாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 1ன்னு சொல்லிட்டு, அண்ட் நமக்கு ரைட் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும் 5ன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு செக் பண்ணும் சி வந்து நாட் அ வவல். ஸோ அதனால் இன்க்ரிமெண்ட் ஆகி லெஃப்ட் 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ரைட் வந்து 5ன்னு இருக்கா, 5ங்கிறது நமக்கு வந்து வவல் தான். ஸோ அதனால இப்போது லெஃப்ட் 2ல் இருக்குதும் ரைட்டும் வந்து எனக்கு ஸ்வாப் ஆயிரும். அப்போனா ஏசிஇ சிஆர்இஎல்எம்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது 3ன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்குறப்ப எனக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் எனக்கு வந்து இதுக்கப்புறம் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் சரி ரைட்டு டிக்ரிமெண்ட் பண்ணாலும் அந்த வைல் கண்டிஷன்லேருந்து எனக்கு வெளியே வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த வைல் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டுன்னு சொல்லி போவோம். பிகாஸ் நமக்கு வந்து இப்போ நான் லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அது வந்து எனக்கு ரைட்டை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நான் அப்பயே ஸ்டாப்பிங் கண்டிஷன் போட்டுக்கணும். ஸோ அதனால நான் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேர் அரேயை வந்து நான் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம டெம்ப்ரரி வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரிங்லேயே ஸ்டோர் பண்ணால் நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் மோட்ஸ் வந்துடும். ஸோ இல்லைன்னா நமக்கு வேல்யூஸ் தப்பாக வரும். ஸோ நான் வந்து ஒரு கேரக்டர் அரே வச்சு நான் அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்ட்டு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு ரைட் இஸ் ஈக்குவல் டு s டாட் லென்த் ஆஃப் -1. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் s1 is equal to AEIOU. நான் ஏன் 2 kinds ஆஃப் ஸ்மால் லெட்டர் அண்ட் கேப் லெட்டர்ஸும் போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து எந்த ஸ்ட்ரிங் வேணால் இருக்கலாம். வவல்ஸ் வந்து கேபிட்டலாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்மால்லே இருக்கலாம். ஸோ அதனால நான் அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு while left less than right அண்ட் அதுக்குள்ளார ஒரு கண்டிஷன் while left less than right and s டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அரே ஆஃப் லெஃப்ட் ஈக்குவல் டு -1.
நான் இது பிஃபோராகவே சொன்னேன், நம்ம லெஃப்ட்லேருந்து பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு அந்த வவல் கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா நான் லெஃப்ட்டை மூவ் பண்ணிட்டே இருக்கேன். சேம் வந்து நான் ரைட்டுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். நான் ரைட்லேருந்து பாயிண்டர்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த வவல் கேரக்டர் இல்லை அப்படின்னா நான் ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இது 2 while loop முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வாப்பிங் கண்டிஷன் போட்டுக்கிறேன். கேர் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் லெஃப்ட்டு, அரே ஆஃப் லெஃப்ட்டில் போயிட்டு அரே ஆஃப் ரைட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அரே ஆஃப் ரைட்டில் போயிட்டு டெம்போ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரேன். லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த அரே கொடுத்துருவேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தேன், எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு ஓவராலாவுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான டே மார்க் பண்ணுறதுக்கு நான் கேன்வா ஓப்பன் பண்ணி இன்றைக்கான டே மார்க்குக்கு ஒரு டிக் மார்க் போட்டுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.